ஸ்கூல் முடிச்சா ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு சொல்லிருப்பாங்க. சொன்னாங்களா இல்லையா? காலேஜ் முடிச்சா லைஃப் செட்டில்னு சொல்லிருப்பாங்க. சொன்னாங்க தானே? ஆனா நம்ம கிட்ட சொல்லாத ஒரு விஷயம் 20ஸ்ல தினம் லைஃப் போராட்டங்கிறது இல்லையா? அத சொல்ல தானே நான் இருக்கேன். அவங்க சொல்ல நான் என்ன? ஹாய் கைஸ், வெல்கம் டு another rant வீடியோ. இந்த வாட்டி நான் தனியா ரேண்ட் பண்ண போறது இல்ல, என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸோட. வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ 20ஸ்ல இருக்க பெரிய பிரச்சனை ஓகேவா, தி கெரியர் கிரைசிஸ். நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. சோ அதுல வந்து எங்களுக்குலாம் எப்படிப்பட்ட ஒப்பீனியன்ஸ் இருக்குன்னு நாங்க வந்து இப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிப்போம். மேடம் சொல்லுவாங்க கெரியர்ல அவங்களோட வியூஸ பத்தி. ஓகே, சின்னதுல லைக் ஃபர்ஸ்ட் வந்து கல்பனா சாவ்லா படிச்சேன் கைஸ். ஸோ அப்போ ஆஸ்ட்ரோனட் ஆகணும்னு நினைச்சேன். அண்ட் அது முடியாது, தட் இஸ் ஃபார் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஓகே, தென் ஐ அக்செப்டட் பிகாஸ் குழந்தை ஒன்றும் தெரியாது. ஐ அக்செப்டட் ஈஸிலி. செகண்டா ஏர்ஃபோர்ஸ் போகணும்னு நினைச்சேன். ஸோ அதுக்கு வந்து நான் லாஸ்டிக் கூட பண்ண போயிட்டேன் கைஸ். பண்ணி முடிஞ்சு சக்ஸஸ். அப்புறமா என்னை ஏஜ் பார்டுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. which means ரெஜிஸ்டர் பண்றது கூட எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைச்சேன் கைஸ். ஓகே, அப்புறம் ஒரு சின்னது கூட இல்ல, பெரிய பிளாக்மெயில் டிராமா. ஓகே, அது என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். அதனால வந்துட்டு ஓகே, ஐ ஜஸ்ட் கன்சிடர்ட் ஃபார் தட். ஓகேவா, பண்ணிருக்க கூடாது, பட் ஸ்டில் என் மனசு கேட்காதனால ஐ கன்சிடர். ஸோ அதனால நான் வந்து லைக் டு மேட்ச் தட் சேம் லெவல் ஆஃப் காலேஜ் இன் இந்தியா, அதுக்காக நான் வந்து இப்போ எம்பிஏ பண்ணணும்னு நினைக்கிறேன். விச் மீன்ஸ் இந்த டாப் காலேஜஸ். ஓகே, ஸோ இப்போ அதுக்கான இதுதான் போயிட்டு இருக்கு. ஸ்டில் ஐம் கெட்டிங் ஃபெயில். இன்னும் நான் ஃபிகர் அவுட் பண்ணல, இன்னும் நிறைய இருக்கு. ஆனா என்ன பண்ணணும்? எக்ஸாக்ட்லி, மேடம் வந்து இப்ப எம்பிஏ முடிவு பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா மேடம்க்கு இன்னும் நிறைய ஆகணும்ல ஆசைகள் இருக்கு இல்லையா? ஆமா கைஸ், பெருசா போய்கிட்டு இருக்கே. முடிச்சிருவே எல்லா கெரியரும் இந்த வருஷத்துக்குள்ள. தப்பில்ல, இருக்கலாம், நிறைய கெரியர் ஆசைகள் இருக்கலாம். நான் எப்போதுமே சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒன்னொன்னா பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. சரி, சார் கிட்ட கேட்போம் அவரோட கெரியர் பத்தின கோல்ஸ் டீல்ஸ் எல்லாம். சார் வந்துட்டு ஆக்சுவலா சார் மைக் ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்பதான் ஒரு ஊம படம் ஓட்டி முடிச்சாரு, அதனால 4th ஸ்டாண்டர்ட்லயே வந்து என்னோட கம்ப்யூட்டர் மிஸ் வந்து கம்ப்யூட்டர் மிஸ் இல்ல இங்கிலீஷ் மேம் வந்து கேட்டாங்க, இந்த மிஸ்ஸே மறந்துட்டேன், உன்னோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ஆம்பிஷன்னா என்னன்னு தெரியல. பட் வந்து என்னோட ஆம்பிஷன் வந்து ஐடி ப்ரொஃபைல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு எனக்கு வந்து தெரிஞ்சு. ஸோ வந்து எனக்கு 4th ஸ்டாண்டர்ட்லயே எனக்கு தெரியும் நான் என்ன ஆக போறேன் அப்படின்னு. 8th ஸ்டாண்டர்ட்லயும் நிறைய நான் படிச்சிருக்கேன். அப்பவே எனக்கு சி ப்ரோக்ராமிங் இதெல்லாம் வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்டா அப்படி இருக்கீங்க? உண்மையே சொல்லணுமா ஃபேக் பண்ணுமா? உண்மையே சொல்லுப்பா, வேணான்னு சொல்ல, நாங்கப்பா உன்னை பார்த்து வியக்கிறோம். சரி பேசு. அந்த மாதிரி எனக்கு வந்து தெரியும் என்ன ஆகணும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து இப்போ ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஆகிட்டேன். ஸோ கெரியர் வைஸ்ல இங்கே நீங்க 2 டைப் ஆஃப் பீப்புள் பாக்குறீங்க. இவன்லாம் 4th ஸ்டாண்டர்ட்லயே கெரியரை ஃபிகர் அவுட் பண்ணிட்டான், அவனுக்கு என்னன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கான். ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். ஒரு சக்சஸ்ஃபுல் கெரியர் 4th ஸ்டாண்டர்ட்லயே கெரியரை ஃபிகர் அவுட் பண்ணிட்டான். இப்போ நாங்கெல்லாம் இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க இதுக்கு அப்புறம் ஃபிகர் அவுட் பண்ற மாதிரி இருந்தா கூட ஒன்னும் தப்பே கிடையாது, பொறுமையா ஃபிகர் அவுட் பண்ணலாம். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் அட் ஆல். பொறுமையா லைஃபை வந்து ஃபிகர் அவுட் பண்ணுங்க. ஓகேவா, அதை தான் நாங்க சொல்ல வரோம். 2வது ஓகேவா, ரிலேஷன்ஷிப், மாடர்ன் ரிலேஷன்ஷிப். ஈவன் தோ நாங்க எல்லாம் சிங்கிளா இருந்தா கூட இந்த காலத்துல இருக்க ரிலேஷன்ஷிப்ல எனக்கு பார்த்தா மெயினா இப்ப எனக்குலாம் எப்படின்னா லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, அவ்வளவுதான். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் லவ். இந்த சிச்சுவேஷன்ஷிப், இந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப் இதுல எல்லாம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பேசிக்கலி நான் ஒரு 90s லவ். Boomer uncle. Yes. Come on uncle. Boomer uncle. Boomer. Boom. ஆனா இவங்க எல்லாம் வந்து ஒரு ஜென்சி கழுதைகள். அதனால வந்துட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்போம் மாடர்ன் ரிலேஷன்ஷிப்ஸ பத்தி. ஓகே கைஸ், சோ மாடர்ன் ரிலேஷன்ஷிப் இஸ் ஈக்குவல் டு, ஒரே நிமிஷம் நான் ஃபர்ஸ்ட் இவட்ட மைக் கொடுக்குறேன், நீங்க நினைச்சுக்காதீங்க இவன் வீடியோக்கு வரதுக்கு முன்னாடியே அவட்ட கூடன்னு சொன்னா, அதனாலதான். What nonsense you are talking about me? ஓகே, சோ மாடர்ன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நோ காயினிங் ஆஃப் டர்ம்ஸ், நோ டிஃபைனிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ரொம்ப டூ மச் இங்கிலீஷ் போனீனா என் ஆடியன்ஸ்க்கு புரியாது. ப்ளீஸ் கொஞ்சம் தமிழ்ங்க மேடம். கொஞ்சம் யூஎஸ் ரிட்டன், அதனால கொஞ்சம் ஜாஸ்தி இங்கிலீஷ் பேசுவாங்க. காயின் தமிழா? ஆமா, தமிழ்ல சொல்லணும்னா well how to say in Tamil exactly. I don't know how to தமிழே வரலையே. அதுக்கு வந்து பேர் இருக்க கூடாது, ஜஸ்ட் லைக்
மேடம் மைக் கிட்ட வச்சு பேசுறாங்க மேடம் கேக்கும். ஓகே, நேம் பண்ணக்கூடாது, ஆனா ஜாலியா இருக்கணும். இன் ரிட்டர்ன் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண மேடம் மைக்கிங் மேடம். இன் ரிட்டர்ன் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பேசிக்கலி வந்தோம் போனோம், சில். ஓகே, நோ ரிட்டர்ன்ஸ், நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஜஸ்ட் பி ஹாப்பி. ஓகே, அதுக்கு மேல அது வந்து காம்ப்ளிகேட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருந்தா அஃப்கோர்ஸ் யூ நோ கைஸ் வாட் வில் டூ, எண்ட் இட், கத்தம். மேடம் நல்லா இருக்குங்க மேடம். சார் நீங்க சார் நீங்க ஆஃப் பண்ணிடுங்க ஓகே, சார் ப்ளீஸ் சார். இந்த கிரீன் லைட் எரியுதா நான் அப்பப்போ பார்த்துக்கோ. பாத்துக்கிறேன் சார். அது கொஞ்சம் தத்தி பீஸ் தான் இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டா சொல்லுச்சு. ஃபர்ஸ்ட் இஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது. இந்த நேம் ஆஃப் எனிதிங் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இது தப்பு சரி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நோ ஒபினியன்ஸ். ஏதோ வன்மத்தெல்லாம் ரெண்டு பேரும் கொட்ற மாதிரி இருக்கு. யார் மேல ஏதுன்னு அப்புறமா அப்படிலாம் கிடையாது. அது வந்து உங்க லைஃப். இது வந்து ஜென்சிலாம் நான் கிடையாது. ஐ எம் a proper human. ப்ராப்பர் ஹியூமனா? ஜென்சிங்கிறது ஒரு பீரியட்ல பிறந்தவங்கள சொல்றது. அது என்ன நீ ப்ராப்பர் ஹியூமன்? நான் எந்த ஜெனரேஷன்லயுமே நான் வந்து செட் ஆவேன். அதுக்கு பேர் தான் வந்து ப்ராப்பர் பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஜெனரேஷன். சரி, நீ ரிலேஷன்ஷிப்பை பத்தி சரி, நான் சொல்றது கவனி. அதுதான் இப்போ வந்து இது இப்போ நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோங்கிறதுக்காக வந்து அந்த பர்சனும் நம்மளும் வந்து ஒரே லைஃப்ங்கிறதா ஆகாது. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன், அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணு வாழ போகுது. அதான் வந்து அவங்களுக்கு அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கலாம். நீ இதை பண்ணக்கூடாது, நீ அதை பண்ணக்கூடாது, இது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கல, அவங்க இதை சொல்றாங்க உன்னைய மாத்திக்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பார்த்து தானே பிடிச்சிருக்கு. நீ இந்த மாதிரி இருக்கிறேங்கிற பார்த்து தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வந்து அதே தான் இருக்கணும். நோ சேஞ்சஸ், நோ காம்ப்ரமைசஸ். ஸோ பேசிக்கலி என்னன்னா வந்து நீங்க அதுக்கு என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கோங்க, ஜென்சிஸோ 90ஸோ என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கோங்க. பட் இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணாம நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆப்போசிட்ல இருக்க பர்சனை என்னைக்கும் ஹர்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால நீங்க எப்படி வேணாலும் ரிலேஷன்ஷிப்ல இருங்க, இல்லாம போங்க, லவ் பண்ணுங்க, பண்ணாம போங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. பேசிக்கலி ஏதோ ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்குள்ள போய் மாட்டிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம அவங்க கூட கஷ்டப்படுறது அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஓகேவா? உங்க லைஃப் நீங்க ஹாப்பியா வாழ. இவங்க இப்ப ரெண்டு பேரும் சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு நான் சொல்லுவேன்னா வந்துட்டு நீங்களா இருங்க. எந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் நீங்களா இருந்தீங்கன்னா தான் அது ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப். அதனால அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருங்க. ஓகேவா? அடுத்து ஓகேவா, மேரேஜ். ஓகேவா, இவனுக்கெல்லாம் கூட இன்னொரு 4 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் பண்ணுவாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து இப்பவே கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்துட்டு மேரேஜ், வேர்ட் மேரேஜ் brings me anxiety, stress. மேடம் இங்கிலீஷ்லயே தான் படம். அதுக்கப்புறம் மேடம் நான் ஃபாரின் யூடியூப் சேனல் நடத்தலீங்க மேடம், தமிழ்ல நடத்துறேன். அண்ட் வேற என்ன இம்போஸ் பண்றாங்க. ஓகேயா, அதான் சொல்றேன். கைஸ் இப்போ வந்து நமக்குன்னு ஒரு அச்சீவ் பண்ணும், பாத்துக்கணும் அப்படின்லாம் நினைப்போம். ஆனா கேர்ள்ஸுக்கு வந்து 23ல we have to get married. அதுக்கப்புறம் 25ல வந்து கிட்டுன்னு கேட்பாங்க. என்னமோ வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டைம்ல அது அப்படியே வர மாதிரி அவங்க போட்டு ஸ்கெடியூல்ல நம்ம எல்லாம் பண்ணிடணும். ஓகேயா, அப்புறம் இந்த ஆன்டிஸ், பக்கத்து வீட்டு ஆன்டிஸ் இருப்பாங்க. ஆண்டி கூப்பியாப்பா இல்ல ஆண்டி, ஐயோ என்னால முடியல. பீப்புள் என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ தெரியாது. நான் பெங்களூர்ல இருந்து ஊருக்கு போகிறதுக்குள்ள என் மம்மி முழுசா பிரெயின் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் பல்பு மாதிரி வச்சிருப்பாங்க. நான் அப்பதான் வந்து சொல்லி முடிச்சுட்டு போயிருந்திருப்பேன், கஷ்டப்பட்டு புரிய வச்சுட்டு போயிருந்திருப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சது. திரும்ப எங்க அம்மா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிட்ட மேடம் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. அதுல பேசிக்கலி என் பிக் டாட் கொஞ்சம் ஓகே. ஸோ யா, அட்லீஸ்ட் இஸ் பிட் ஓகே. ஸோ அதான் கைஸ். வந்து 2 years MBA படிக்கலாம் இப்ப டைம் கொடுத்திருக்காங்க உங்க வீட்ல இல்லையா? ஆமாங்க, அதெல்லாம் கொடுத்திருக்காங்க பிகாஸ் ஆஃப் நான் எவ்வளவு பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. நான் அவளோட எஃபர்ட்ஸும் நிறைய இருக்கு. ஆக்சுவலா வந்து ரொம்ப பேசி கன்வின்ஸ் பண்ணிருக்கா. ஸோ மேரேஜுக்கு இன்னும் ரெடி அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் மைண்ட் செட். நீ உன்னை பொறுத்த வரைக்கும் நீ இப்ப மேரேஜ்க்கு வந்து ரெடி கிடையாது இல்ல? எஸ், until I attain my goals, அதுவரை I am not yet ready to accept that. சோ உன்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மேரேஜ்ங்கிறது ஒரு கெரியர் கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு அப்புறம் தான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற இல்ல? which means நான் வந்து யார் மேலேயும் டிபெண்டா இல்லாம செல்ஃப் இண்டிபெண்டா இருந்து என் கெரியர்ல நான் இந்த அளவுக்கு க்ரோ ஆன அப்புறம் தான் மேரேஜ் அப்படின்னு வந்து நான் நினைச்சிருக்கேன். ஊர் உலகம் வந்து என்ன சொல்றாங்கன்னா 24 yearsல நீ கல்யாணம் பண்ணணும், உன் அம்மாக்கு வயசாகுது, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, எல்லாம் பிளாக்மெயில் பண்ணுவாங்க.
ப்ளீஸ் எதுவுமே கேட்காதுங்க. எதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா அதான் சொல்லுவாங்களே, பசங்க இருந்தா எல்லாம் பண்ணுவாங்க, பெண்கள்னால பண்ண முடியாது அப்படியெல்லாம் இல்லை. நம்ம தான் ஆக்சுவலி இன்னும் எக்ஸ்ட்ராவாவே பண்றோம். ஆனா வந்து அது வந்து பாய் அப்படின்னு காயின் பண்ணி டேர்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்குன்னு அவங்க எதுவும் பண்றது இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க பண்றதையும் நம்மளால பண்ண முடியும், நம்மளாலையும் அவங்கள பார்த்துக்க முடியும். ஆனா அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ்னால அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கடமைன்னு ஒண்ணு இருக்கா. அதனால 23 வயசுல அடிச்சு துரத்திடணும். நம்ம அங்க போய் என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது. அவனை நம்பி இருக்கோமோ அவனை நம்பி இல்லையோ நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் குப்பையில போயிடும். மேரேஜ்னா உனக்கு என்ன தோணுது? எப்போ மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிற? இல்ல மேரேஜ்ங்கிற வார்த்தையை கேட்டா உனக்கு என்னெல்லாம் மைண்டுக்குள்ள வருது? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. எனக்கு மேரேஜ்னு வந்து கேட்டுச்சுன்னா அது வந்து எனக்கும் மேரேஜ்க்கும் ரொம்ப தூரம் ஆக்சுவலா. அந்த லெவலுக்கு போறதுக்குன்னா எனக்கு இன்னும் ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு பார் செட் பண்ணியிருக்கேன். இன்னும் சம்பாதிக்கணும், இந்த சேலரி எனக்கு பத்தாது, இன்னும் நிறைய லைஃப்ல பார்க்கணும், இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நிறைய பீப்புளை மீட் பண்ணணும். அதுதான் ஒரு 5% தான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் 95% பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அதெல்லாம் அது வந்து ஒரு செப்பரேட் ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் லைஃப். பெண்களை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்றத பத்தி நீ என்ன நினைக்கிற? பெண்களை ஃபர்ஸ்ட் வந்து அவங்க முடிவு பண்ணணும் எப்ப கல்யாணம் பண்றது அப்படின்னு. அவங்கள யாரும் சொல்லக்கூடாது கல்யாணம் பண்ண. எங்க அக்காக்குனா வந்து அவங்களுக்கு எப்ப தோணுச்சோ அந்த டைம்ல நாங்க பண்ணோம். அத நான் வந்து அவங்க அக்கா கிட்ட கேட்டு நாங்க தேடணும், அது வேற சைடு போச்சு. 23லயே சேரும். தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பிரஷர் கைஸ். நமக்கே தெரியாம நம்ம பேக் சைடுல எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அத ஃபர்ஸ்ட் வந்து நிப்பாட்ட சொல்லணும். பட் ஆனா அதை நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க பாட்டுக்கு தேடுவாங்க, நம்ம வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம ஓகே சொல்லி. ஆல்ரெடி வந்து லிஸ்ட் எடுத்து வச்சிருப்போம். இப்ப வந்து எங்க அக்காக்கு எப்ப மேரேஜ் ரெடின்னு தோணுதோ அப்ப வந்து ஒரு லிஸ்ட் இருக்கணும்ல. அப்ப ஸ்டார்ட் பண்ணி அவங்கள எனக்கு புரியல. இப்ப வந்துட்டு உங்க அக்காக்கு லிஸ்ட் நீ ஏன் எடுக்கணும்? அவங்க எல்லாம் வந்து பாக்கணும் எப்படிப்பட்ட பையன் வேணும்னு. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்டரிங், செகண்ட் லெவல் எனிவே எங்க அக்கா டிசைட் பண்றதுதான். யாரை கேட்டு நீ செக் பண்ற? உனக்கு அவ்வளவு நாலேஜ்? திகைச்சு போயிட்டார். அவர்கிட்ட அவரை விட்டுருவோம் பாவம். இல்ல அடிச்சா கேக்குறக்கு ஆள் இல்லாதவனா? ஆளு பார்க்க சொங்கி மாதிரி இருந்தா அடிப்பியா? இவன் போய் பேசுறான். அக்கா உங்களுக்கு தெரியும் தானே, அக்கா இந்த வீடியோ பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. இவன்லாம் வந்து உங்களை சின்ன வயசுல வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு அம்மாட்ட போட்டு விட்டவன் தானே. கீழே நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா நீங்க சொல்லுங்கக்கா வந்து, ஓகேவா? நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கக்கா அதை பத்தி. நான் அக்காட்ட கமெண்ட்ஸ்ல டீல் பண்ணிக்கிறேன். என்ன போய் எல்லாம் போய் அந்த மாதிரி. அக்கா நீங்க வந்து இது உண்மையா போயா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கக்கா. நெக்ஸ்ட் காப்பி. நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ வந்துட்டு எனக்கு மேரேஜ்னா என்ன நான் நினைக்கிறேன்னா வந்துட்டு பேசிக்கலி அது வந்து ஒருத்தங்க மேல ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. வந்து பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, அர்லி மேரேஜ் லேட் மேரேஜ் எதுவுமே தப்பு கிடையாது. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி சாதிச்சவங்களும் இருக்காங்க, லேட்டா சாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க. சோ அது எல்லாமே ஒருத்தங்களோட விருப்பம் தான், அவங்களோட விருப்பம் தான். சோ நம்ம ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். அந்த விஷயத்துல ஐம் சோ லக்கி. எங்க வீட்டுல அந்த மாதிரிலாம் வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. வந்துட்டு இப்ப பாருங்க, நான் வந்து வேலையை விட்டுட்டு யூடியூப் பண்ணணும்னு சொல்றேன் வந்து. ஆனா நான் வேற வேலை தேடிட்டு தான் இருக்கேன். அம்மா நான் வேற வேலை தேடலன்னு நினைச்சிருக்கீங்களா? வேற வேலை தேடிட்டு தான் இருக்கேன். வேற வேலை தேடிட்டே இதை நான் பண்ணணும்னு சொன்னா, ஆனா எங்க வீட்டுல ஃபுல் சப்போர்ட்டிவா வந்து நீ யூடியூப் பண்ணு அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. தேங்க்ஸ்மா. இந்த இடத்துல நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். எங்க அம்மா மட்டும் இல்லை, எங்க அக்காவும் அந்த விஷயத்துல ரொம்ப நல்லவ. வந்துட்டு என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்றதாகட்டும். சரி ஓகே, அது நான் ஆஃப் டாபிக் போறேன். உங்களுக்கு நான் ஒரு கெரியர் எல்லாம் அச்சீவ் பண்ணும் ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் அதை நோக்கி வந்து லைக் யூ ஹேவ் டு ஃபாலோ. அதுக்கான முடிஞ்ச ஸ்டெப்ஸே எடுங்க. சக்ஸஸ் ஆகிறதும் ஃபெயிலியர் செகண்ட் ஸ்டெப். பட் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது இருக்கும். அப்படி பண்ணாம நம்ம கல்யாணம் பண்ணிட்டு லேட்டர் பீரியட் ஆஃப் லைஃப் நோ ரிக்ரெட்ஸ். அதனால இப்ப பண்ணிட்டு கூட ரிக்ரெட் இருந்தா கூட பாத்துக்கலாம். பட் ரிக்ரெட் இருக்காது, ஏன்னா அது நம்ம பண்ணணும்னு நினைச்சது. ஸோ வி ஆர் டூயிங் இட். அதனால வந்துட்டு டோன்ட் கிவ் அப் ஃபார் எனி ஒன். உனக்கு வயசாயிட்டு இருக்கு, முடி கொட்டுது, டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ணிக்கலாம். தயவு செய்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டு தென் யூ கேன் மேரி. திஸ் இஸ் த ரைட் ஏஜ். நீ சொல்றவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ பராக் பார்த்து டிரான்ஸ்ஃபர் கேட்டுச்சு, அவன் வேற உலகத்துக்கு போயிருப்பான். அதனால வந்துட்டு வந்து மதர்ஸ் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்கும் சீக்கிரம் எக்ஸாக்ட்லி யாரு வந்து மதர் ஃபாதர் அந்த மாதிரி பெரியவங்க யாரா இந்த வீடியோ எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதோ அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டும் கெரியர்ல சாதிக்கணும்னு இருந்தா ப்ளீஸ் டூ சப்போர்ட் தட். ஓகேவா?
நான் முன்னாடி ஒரு வீடியோலயே சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி வந்துட்டு சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் பெண்களை வந்து பல இண்டஸ்ட்ரியில விட்டீங்கன்னா நிறைய சக்சஸ்ஃபுல் விமனை நீங்க வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில பார்க்கலாம். உங்களுக்கே தெரியாது உங்க பொண்ணுகிட்ட அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு, நீங்க விட்டீங்கன்னா கன்ஃபார்ம் அவங்க வந்து சாதிப்பாங்க. எஸ், I do vouch for it. எக்ஸாக்ட்லி. ஓகே, தட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் தட். இப்போ ஓகே, நம்ம என்னெல்லாம் வேற என்ன நம்ம 20s இருக்க ஃபன் பத்தி